கோவில் முடிக்கப்பட்டது. ஈசனே, என்னுடைய கோபுர நிழலில் நீ நிம்மதியாக இருப்பாய் என்று நினைக்கிறான். ஆனால் ஈசன் சொல்கிறான், ராஜராஜனே, ஒரு ஏழை கிழவி கொடுத்த கல்லின் நிழலில் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தூக்கத்திலிருந்து விழித்து விட்டான் ராஜராஜன். மோர் கொடுக்கும் ஏழை கிழவி ஒரு கல் கொடுத்தாள். அந்த கல் அந்த விதானத்திற்கென்றே செய்த கல் போல பொருந்தி அதன் மூலம் அந்த விதானத்தை முடித்தோம் என்று சொல்லும் பொழுது ராஜராஜனுக்கு புரிந்தது, அரசனோ ஆண்டியோ, இறைவனுக்கு தேவை பக்தி ஒன்றே. தெய்வ தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். தஞ்சை பெரிய கோயில், பெருவுடையார் கோவில், ராஜராஜ சோழன், இப்படி என்ன சொன்னாலும் ஒரு கம்பீரம் மனதிற்குள் நிற்கும். அப்படி இந்த ராஜராஜ சோழனை பற்றி பேசும் பொழுது இந்த கோவில் ஆரம்பித்தது, இந்த கோவில் முடிவடைந்தது. இப்படி இந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் இப்ப பார்க்கிறோம். இந்த கோவில் ஆரம்பிக்கும் பொழுது ராஜராஜ சோழன் இந்த கோவிலை எங்க கட்டுவது என்பதற்கு நடையா நடந்தான் சொல்லலாம், குதிரையில பறந்தான் சொல்லலாம், எல்லா இடத்திலையும் தேடினான். ஏதாவது ஒரு சகுனம் நமக்கு கிடைக்காதா என்று ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்தில் தேடும் பொழுது அவன் யாருடைய பக்தன் தெரியுமா? வாராகியினுடைய பக்தன். அந்த சப்த மாதர்களுள் வாராகி அவனுக்காக மனம் இறங்கி அவன் குதிரையில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது அவன் முன்னால் ஒரு பன்றி போல வந்து போக்கு காட்டி அவனை ஒரு மைதானத்தின் பக்கத்தில் அழைத்து செல்கிறாள். அங்கு வட்டமிட்டு அந்த குதிரையில் அமர்ந்து கொண்டு ராஜராஜ சோழன், இது யார், இந்த பன்றி எதற்கு என்னை இப்படி அழைக்கிறது என்று யோசனை செய்யும் பொழுது அவனுக்கு பொறி தட்டுகிறது. வந்தது பன்றி அல்ல, வாராகி என்றும் அந்த பன்றி தோன்றிய இடத்தில் என்ன செய்யட்டும் என்று கேட்க ஜோசியரிடம் ஓடுகிறான். அவர் சொல்கிறார், உன்னை அங்கே அழைத்து சென்றது உன்னுடைய பெண் தெய்வம் வாராகி, அந்த இடம்தான் நீ கோவில் கட்டுவதற்கு சரியான இடம் என்று சொல்லி அந்த இடத்தில் கோவிலின் தொடக்க பூஜை ஆரம்பிக்கிறது. இப்படி ஆரம்பித்து மக்கள் வெள்ளத்தோடு அந்த கோயில் கட்டி முடிக்கப்படுகிறது. கட்டி முடித்த பின் இதுல ஒரு சின்ன விஷயம் நீங்க பார்க்கணும். என்னன்னா, இந்த கோவிலை கட்டும் பொழுது ராஜராஜனுக்கு எந்த அளவுக்கு இதுல ஈடுபாடு இருந்ததோ அந்த அளவுக்கு மக்களுக்கும் அதில் ஈடுபாடு இருந்தது. இதற்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரு ஏழை கிழவி, அவளுக்கு கையில காசு கிடையாது, அன்னன்னைக்கு சாப்பாடுக்கே கஷ்டம், இருந்தாலும் அந்த கோவிலுக்கு ஏதாவது தானம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாத்திரம் நிறைய மோர் கொண்டு வருவாள். அங்கிருக்கும் சிற்பிகளுக்கு அந்த மோரை, பரவாயில்லைங்க, காசு வேண்டாம், சும்மாவே சாப்பிடுங்க என்று சொல்லி எல்லோருக்கும் கொடுக்கும் பொழுது அவள் வீட்டில் ஒரு கல் உள்ளது. அந்த கல் ஈசனுக்கு மருந்து அரைக்க பயன்பட்ட கல். அந்த கல்லை எப்படியாவது கொண்டு வந்து இந்த கோவிலுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஆசையில் அந்த கல்லை எடுத்து வந்து சிற்பியிடம் கொடுத்து வருகிறாள். சரி, அந்த கல் எங்க இருக்கிறது என்று தெரியுமா? அதை சொன்னது யார் என்று தெரியுமா? அன்று இரவு ராஜராஜன் ஜோசியர்களோடும் மந்திரிகளோடும் அமர்ந்து குடமுழுக்கு எப்பொழுது செய்யலாம் என்று திட்டமிடுகிறான். இரவில் தூங்கும் பொழுது மனதில் நினைத்துக் கொள்கிறான், கோவில் முடிக்கப்பட்டது, ஈசனே, என்னுடைய கோபுர நிழலில் நீ நிம்மதியாக இருப்பாய் என்று நினைக்கிறான். ஆனால் ஈசன் சொல்கிறான், ராஜராஜனே, ஒரு ஏழை கிழவி கொடுத்த கல்லின் நிழலில் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தூக்கத்திலிருந்து விழித்து விட்டான் ராஜராஜன். ஏழை கிழவியா, கல்லா, என்ன என்று சிற்பியிடம் ஓடோடி சென்று, என்ன ஐயா, என்ன என்று கேட்கும் பொழுது, ஆம் அரசே, இந்த மாதிரி ஒரு விதானம் முடிக்கிறதுக்கு எல்லா கல்லும் வந்துடுச்சு, ஆனா இறைவனுக்கு மேல அந்த ஒரு இடத்துல எந்த ஒரு கல்லும் ஒன்னா பெருசா இருக்கு, இல்லைன்னா சின்னதா இருக்கு, விதானம் முடிக்கப்படாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்தோம். மோர் கொடுக்கும் ஏழை கிழவி ஒரு கல் கொடுத்தாள். அந்த கல் அந்த விதானத்திற்கென்றே செய்த கல் போல பொருந்தி அதன் மூலம் அந்த விதானத்தை முடித்தோம்
என்று சொல்லும் பொழுது ராஜராஜனுக்கு புரிந்தது, அரசனோ ஆண்டியோ இறைவனுக்கு தேவை பக்தி ஒன்றே. ஆக தஞ்சை பெருவுடையார் கோயில் அரசனுக்கு கம்பீரமாகவும் ஏழைக்கு பக்தியோடும் நினைக்கத்தக்க ஒரு கோயில். நன்றி, வணக்கம்.